ஈவினிங் ஆஃபீஸ் ஒர்க் முடிக்கிறதுக்கே 7 o'clock ஆயிடுச்சு. வந்து பார்த்தா ஒரு வண்டி பாத்திரம் கிடந்துச்சு. அதை கழுவி முடிக்கிறதுக்கே மணி 8 மணி ஆகிப்போச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இட்லி சாம்பாருக்கு வந்து காய் கட் பண்ணி வைங்க, பருப்பேக வைங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். அவங்க வந்து பார்த்தா நம்ம சாப்பாட்டுக்கு சாம்பார் வைப்போம்ல, அது மாதிரி எல்லா சைஸும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டா, இதோட பெரிய காமெடி என்னன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நம்ம இட்லி சாம்பாருக்கு எப்படி குட்டி குட்டியாக தானே கட் பண்ணுவோம். ஆனால் அவங்க பாருங்க இவ்வளோ பெருசு, இந்த காமை கூட கட் பண்ணல. கேட்டால் அது வந்து அவங்க ஊரில் அப்படி தான் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான் மாத்திட்டோம். இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி தோசை ஊத்திக்கலாம்னு சொல்லுவோம். சரி தோசைக்கு இட்லி சாம்பார் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கார சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அது கார சட்னி வச்சுட்டு இருந்தேன். ஆனா சாம்பார்ல தான் கொஞ்சம் உப்பு நிறைய போட்டுட்டேன். வாயிலே வைக்க முடியல. வேற என்ன பண்றது, அதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதையும் தாளிச்சு விட்டுட்டு தோசை ஊத்துற வந்து என் ஹஸ்பண்ட், நான் சாம்பார் இதெல்லாம் வைக்கிறதுக்குள்ள அவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு தோசை ஊத்துனாங்க. என் புருஷன் தோசை ஊத்துற அழகே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமெடி பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இதுல வேற நெய் ரோஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நெய் ரோஸ்லாம் நெய்யை அள்ளி ஊத்தி தாளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கறி போச்சு, அது எடுக்கவே வரல. சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களாவது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு 2 பேர் சாப்பிட உட்காந்துட்டோம். இன்னைக்கு கார சட்னி, நெய் ரோஸ்ட், அதுக்கப்புறம் உப்பு போட்ட சாம்பார். உப்பு சாம்பார்னு கூட பேர் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.